வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மாதிரி படம் இன்னைக்கு பார்க்க போறோம்னா, ஒரு கிரைம் பேஸ் த்ரில்லர் சம்பந்தப்பட்ட படங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இன்னைக்கு பார்க்க போற மொத படம் என்னன்னா, இப்பெல்லாம் கிரைம் த்ரில்லர் படம்னாலே மலையாளிஸ் தான் பயங்கரமா எடுக்கிறாங்கன்னு ஒரு பேச்சே வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு தரமான படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 2022ல ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படம் ஒன்று வந்திருக்கு. அந்த படத்தோட ஸ்டோரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த கொலைகாரன் எதுக்காண்டி அந்த கொலையை பண்ணா அப்படிங்கறத ரிவீல் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்டா இதுக்காண்டிலாம் கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று எழும். அப்படி என்ன படம் தானே கேக்குறீங்க? அந்த படத்தோட நேம் பாத்தீங்கன்னா அந்தாக்ஷரி. இப்ப சோனி லைவ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க. தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அந்தாக்ஷரி அப்படிங்கிற ஒரு கேம் மேல பாத்தீங்கன்னா செம்ம பைத்தியமா இருக்கிறாரு. அந்த கேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா அந்த பாட்டோட கடைசி லெட்டர்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒரு பாட்டு பாடணும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவ பழமையான ஒரு புல்லட் ஒன்று வாங்குறாரு. அந்த புல்லட்டை வாங்கி அதுல தான் ஜாலியா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஸ்கூல்ல இருந்து அவங்க பொண்ணு போயிட்டு வரும்போது யாருன்னே தெரியாத ஒரு மர்ம நபர் வந்து அவங்களோட பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொல்ல வரான். இதை பத்தி கேள்விப்பட்டு டென்ஷன் ஆன நம்ம ஹீரோ அந்த கொலைகாரன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறாரு. அப்படி அவர் போனதுக்கு அப்புறம் தான் இதே மாதிரி தான் கடந்த 35 வருஷமா சேம் பேட்டர்ன்ல நிறைய கொலைகள் நடக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இந்த கொலைகளுக்கும் அவங்க பொண்ணை கொல்ல வந்தவனுக்கும் என்ன சம்பந்தம், எதனால அவங்க பொண்ணை அவன் கொல்ல வாரான், அதை நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறார், அதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸா இருக்கு. இந்த படத்துல எனக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கொலையாளி யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அதுவும் அந்த அந்தாக்ஷரி கேமை வச்சே கடைசியில கண்டுபிடிப்பாப்ல. அதே மாதிரி இந்த படத்தோட திரைக்கதையை நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. நம்ம இளம் வயதில் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அந்த பாதிப்பு அந்த மனிதரை எப்படி ஒரு கொடூர பாதைக்கு எடுத்து செல்லுதுன்னு சொல்லி அந்த திரைக்கதையில நல்லாவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு பக்கபலமா இருந்தது இந்த படத்தோட இசைனே சொல்லலாம். இது ஒரு சிக்கலான கதைக்களமா இருந்தாலும் ஆடியன்ஸை ஈர்க்கும் வகையில படத்தோட கடைசி வரைக்கும் என்கேஜிங்காவே கொண்டு போயிருப்பாங்க. மைனஸ்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட சில இடங்கள்ல படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஒரு தெளிவான முடிவு இல்லாம இந்த கதையை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிச்சிருப்பாங்க. இது சில ஆடியன்ஸ்க்கு பிடிக்காமே போகலாம். மத்தபடி இந்த படத்துல வர்ற கிரைம் த்ரில்லர் போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே முடிச்சிருப்பாங்க. நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் சோனி லைவ்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் என்னன்னா, நீங்க செஞ்ச பாவம்லாம் ஒரு நாள் உங்களை உட்கார வச்சு உங்ககிட்ட கேள்வி கேட்டா எப்படி இருக்கும். உண்மையிலே இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. ரொம்ப புதுசாவும் இருந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட், அதுவும் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட். அப்படி என்ன படம் தானே கேக்குறீங்க? இந்த படத்தோட நேம் பாத்தீங்கன்னா KA. இது ஒரு தெலுங்கு படம். தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் மேனா இருக்கிறாரு. ஆனா இவருக்கு ஒரு வியாதி ஒண்ணு இருக்கு. என்ன வியாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு வந்த லெட்டரை யாருக்கும் தெரியாம அதை பிரிச்சு படிப்பாரு. இப்படி படிக்கிறது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு கொடூரமான ஹேபிட்டா இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லெட்டரை ஓபன் பண்ணி படிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோவை அடிச்சு இவரை கடத்திட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அப்போ இவருக்கு முன்னாடி ரொம்ப டிஃபரெண்டா ஒரு கிளாக் மாதிரி ஒரு மிஷினை வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை விசாரிக்கிறாரு. அதுல அப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த லெட்டர்லாம் ஓபன் பண்ணி படித்தனால என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி உனக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில உனக்கே தெரியாம எவ்வளவு பாவங்கள் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்றாரு. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவருக்கே தெரியாம ஏகப்பட்ட பாவங்கள் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட், கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் சொன்னேன் இல்லையா, உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள்னா என்னன்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி கலந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் கலந்த படம்னே சொல்லுவேன். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவையும் அப்புறம் அந்த ராதா அப்படிங்கிற ஒரு பொண்ணையும் மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் கடத்தி செப்பரேட்டான ரூம்ல வச்சிருப்பான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவனுக்கு முன்னாடி ஒரு டைம் டிராவல் மிஷின் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அது மூலமா ஹீரோவுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் வர வைக்க முயற்சி பண்றான். அதாவது அவர் சின்ன வயசுல இருந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு, அதாவது அவர் அனாதையா இருந்திருப்பாரு, அந்த ஆர்ஃபனேஜ்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட் மேனேஜரா வந்து ஒரு ஊர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த ஊர்ல அவருக்கு இருக்கக்கூடிய லவ், அந்த ஊர்ல தொடர்ச்சியா ஏகப்பட்ட பெண்கள் காணாம போறாங்க. அதெல்லாம் எதனால, அதே மாதிரி பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய ராதாவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் என்ன மாதிரி சம்பந்தம், டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லி இந்த படத்தை சூப்பரா வேற லெவல் எடுத்திருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த மர்ம மனிதன் யாரு, அதெல்லாம் சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கும் பக்கத்து ரூம்ல இருக்கிற அந்த ராதாவுக்கும் என்ன கனெக்ஷன், அதையெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இறப்புக்கு பின்னாடியும் ஒரு வித்தியாசமான பிறப்பு இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை ரொம்ப சூப்பரா இதுல கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ அவரோட கதையை நினைச்சு பார்க்கும்போது என்ன கிரைம் இவர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி யார் அந்த மாஸ்க் மேன், அந்த மிஸ்ட்ரியும் பாத்தீங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த
இந்த படத்தில் காணாமல் போன அந்த பெண்கள் அவங்களுக்குலாம் என்ன ஆகுது அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட நரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு வித்தியாசமான மோடில் நம்மளை வச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் ஒரு தரமான படம் தான். அதே மாதிரி இந்த படத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. அதுலயும் இதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரக்கூடிய அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், இந்த படத்தில் வரக்கூடிய சாங்ஸாக இருக்கட்டும், தேவையில்லாத ஃபைட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி தேவையில்லாத மாஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருந்தது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட். நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025ல ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான் ரேகா சித்திரம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு சஸ்பெண்ட் ஆகி அனைவரோட கேலியாக பார்க்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் தான் ஆசிஃப் அலி. கெட்டு போன பேரை எப்படினாலும் மீட் கெடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாரு. இந்த நிலையில தான் மலக்கப்பாரா என்கிற ஒரு காட்டு பகுதியில் இவருக்கு ஒரு வேலை அமர்த்தப்படுகிறதுங்க. சேர்ந்த முதல் நாளே சித்திக்கு அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு கொலையை தானும் 2 நண்பர்களும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல வருடங்களுக்கு முன்னால் புதைத்ததாக ஒரு வீடியோ வெளியிட்டு அவர் தன்னைத்தானே சுட்டு இறந்து விடுகிறாரு. இந்த கேஸை கையில் எடுக்கும் ஆசிஃப் அலி என்ன செய்தார் என்பதே இந்த படத்தோட மீதி கதைங்க. இந்த படம் 1985 மம்முட்டி நடிப்பில் வெளிவந்த காதோரம் காதோரம் படத்தை இணைத்து கதை பின்னப்பட்டிருப்பதால் மலையாள மக்களுக்கு நிறைய பழைய நினைவுகள் இந்த படம் மூலமாக கொண்டு வருதுன்னே சொல்லலாம். வழக்கமான த்ரில்லர் படமாக ஆரம்பித்தாலும் திரைக்கதை நேர்த்தியாக நகர்த்தி நம்மை ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்காருன்னே சொல்லலாம் நம்ம இயக்குனர். அனஸ்வரா ராஜன் கதாபாத்திரமும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நல்லாவே எழுதப்பட்டிருக்குதுங்க. பல அவமானங்களை சந்திக்கும் போது அமைதியாகவும் போலீஸ் உடையும் ஒரு மிரட்டலாகவும் நடிச்சிருக்காருங்க ஆசிஃப் அலி அவர்கள். இந்த வருடத்தில் அவரோட வெற்றி கணக்கை தொடங்கி விட்டார்னே சொல்லலாம். அதே மாதிரி இயக்குனரையும் பாராட்டாமல் இருக்க முடியாதுங்க. நல்ல கதை தேர்வு, அதற்கேற்ப திரைக்கதை என அனைத்தையும் சரியாக அமைந்த படம்னு இதை சொல்லலாம். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா VRSல ஓய்வு பெற்ற CI டொமினிக் கேரளாவில் வசித்து வராருங்க. அவர் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்தி வராரு. அந்த ஏஜென்சியில் விக்கிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவருக்கு உதவியாக அங்கே ஜாயின் பண்ணுறாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாதுரிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டொமினிக்கோட ஹவுஸ் ஓனருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு ஜென்ரல் செக்கப்புக்காண்டி போகிறாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் அங்கே அவர் யாரோ தவறு விட்ட ஒரு பர்ஸு ஒன்று கிடக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணமும் இருக்குது. அந்த பர்ஸு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் தொலைஞ்ச காரணத்தினால அந்த பர்ஸோட ஓனர்கிட்ட இவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால மாதுரி என்ன பண்றாங்கன்னா டொமினிக்கை சந்திச்சு அந்த பர்ஸை அந்த ஓனர்கிட்ட கண்டுபிடிச்சு கொடுக்குமாறு கேட்குறாங்க. அவர் அந்த உரிமையாளரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதன் பிறகு என்ன நடந்து என்பது தாங்க அந்த படத்தோட மீதி கதையே. இந்த கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் உரித்தான ஒன்றுங்க. இதில் திரைக்கதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலு சேர்க்குதுன்னே சொல்லலாம். எப்போதும் இருக்கிற மாதிரி GVM ஸ்டைல் இந்த படத்திலும் இருக்குதுங்க. இந்த படத்தில் மம்முட்டியோட நடிப்பு மிக சிறப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. அவர் இந்த படத்தில் சிறு சிறு முகபாவனைகள்லாம் பண்ணுறதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு நகைச்சுவை தருதுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் பிஜியும் செம்மையாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. படத்தில் 30 நிமிஷமோ கடைசி 30 நிமிஷமோ சூப்பராகவே இருக்குது. கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குதுங்க. சுஷ்மிதா பாட் நடிப்பும் சிறப்பாக இருந்துச்சுங்க. இந்த படத்தில் சில மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சண்டை காட்சிகள்லாம் கொஞ்சம் சிறப்பாக எடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் முதல் பாதியில் இருக்கிற அந்த பாட்டு தேவையில்லாத ஒன்றுங்க. இந்த படத்தில் கோகுல் நடிப்பு நன்றாக இருந்தாலும் மம்முட்டியோட நடிப்பு அதை மறைச்சிருச்சுன்னே சொல்லலாம். மொத்தத்தில் இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் விரும்பிகளுக்கு விருந்துனே சொல்லலாங்க. மற்றவர்களுக்கு இது ஒரு நல்ல படம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மலையாள சினிமா தொடர்ந்து மிக தரமான படங்கள் வந்து கொண்டே இருக்கிறதுனே சொல்லலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர்னா அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி போல அந்த வகையில தாங்க இப்போ ஒரு கிரைம் சப்ஜெக்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டொவினோ தாமஸ், த்ரிஷா மற்றும் வினய் நடித்த ஐடென்டிட்டி படங்க. இந்த படத்தோட கதைக்களம் என்னன்னா படம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாற்றுறதுக்காண்டி ட்ரையல் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த பெண் ட்ரெஸ் மாற்றுவதை வீடியோ எடுத்து அந்த பொண்ணை மிரட்டி பணம் கேட்குறான். அப்படி அந்த பெண்ணை மிரட்டும் போது ஒருவன் அவனை தேடி போய் எல்லா ஆதாரத்தையும் அழிச்சு அவனை கொன்று அங்கே இருக்கிற இடத்த எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்திடுறான். இந்த கொலையை நேரில் பார்க்குற த்ரிஷா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்சிடெண்ட்டை மீடியா கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி ரொம்ப வேகமாக போகும்போது அவங்க மேலே ஒரு லாரி மோதிடுதுங்க. ஸோ அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் பிளைண்டுங்கிற ஒரு பாதிப்புக்குள்ளாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு வினய் வராரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் வந்து ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட்டுங்க. த்ரிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா கொலகாரனோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது. ஸோ டொவினோவோட உதவியுடன் அந்த படத்தை ஸ்கெட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா சொன்ன அத்தனை அடையாளமும் டொவினோ தாமஸோட மேட்ச் ஆகுது. இது என்னடா ட்விஸ்டாக இருக்குது அப்படின்னு வினயோட இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா டொவினோ மேலே போகுது. அவரும் பார்த்தீங்கன்னா அப்போ அப்நார்மலாக செயல்படுறாரு. ஸோ மொத்த சந்தேகமும் அவர் மேலே
செகண்ட்லேயே போயிருதுங்க. இந்த நேரத்தில் தான் நான் தான் அந்த கொலையை செய்தேன்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து ஆஜராகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட யார் தான்ட்ட இந்த கொலையை பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸோட கொண்டு போயிருக்கிற படம் தாங்க இந்த ஐடென்டி படம். அதே மாதிரி மலையாள படம் என்றாலே கிரைம் த்ரில்லரில் பெஸ்ட்டு கொடுப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இந்த வருஷத்தோட 2வது நாளே இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட முதல் பாதி பார்த்தீங்கன்னா யார் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி ஒரு பதட்டத்தோடயே போகிற படம் செகண்ட் பார்ட்டில் அப்படியே ஒரு ஆக்ஷன் மோடில் மாறிடுதுன்னே சொல்லலாம். டொவினோ தாமஸோடைய ஃப்ளாஷ்பேக் இந்த கதைக்கு தேவை இருந்தாலும் அவர் அலட்டிக்காமல் செம்ம கெத்தாவே நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அவருடைய காஸ்டியூம் டிசைன் மற்றும் அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் இந்த படத்தில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குதுங்க. த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் பிளைண்ட் பெண்ணாகவும் படம் முழுக்க ஒரு குழப்பத்துடனே வந்து கொண்டு இருக்கிறாங்க. கடைசியில் அவரும் அந்த கொலை சம்பவத்தில் நடந்த இடத்துல இருந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிற சீனெல்லாம் சூப்பர்னே சொல்லலாம். வினய் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அவரும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கொடுத்த வேலையை சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தின் முதல் பாதி பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு சீட் எட்ஜில் உட்கார வச்சாலும் செகண்ட் பாதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் களமாகவே இந்த படம் மாறிடுதுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் சில இடங்களில் லாஜிக் மிஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வர்ற கார் சேசிங் சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஃப்ளைட்டில் வர்ற ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட இசை பார்த்தீங்கன்னா பெரிய பலம்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒளிப்பதிவும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் வர்ற 2ஆம் பாதி பார்த்தீங்கன்னா முதல் பாதியோட விறுவிறுப்பை கொஞ்சம் பாதிக்கிறதுனே சொல்லலாம். இன்னுமே சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா புரியும்படி சொல்லியிருக்கலாங்க. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டொவினோவோட லுக் அண்ட் ஆக்டிங் தாங்க. அதே மாதிரி அந்த கார் அண்டு ஏரோப்ளைன் சேசிங்லாம் சூப்பராக இருக்கும். பிஜிஎம்மும் சூப்பரு, மேக்கிங் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரிங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்கும். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷனை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஹாஃபுக்காகவும் செகண்ட் ஹாஃபில் வர்ற அந்த ஏரோப்ளைன் சீக்வன்ஸ்க்காகவே இந்த படத்தை பார்க்கலாங்க. வேறு லெவல் எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஐடென்டிட்டி மூலமாக மலையாள சினிமா தன் ஹிட் கணக்கை இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே தொடங்கி விட்டதுன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான மூவினே சொல்லலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.